आज हम लोग प्रभु भोज में भाग लेने जा रहे हैं. இந்த நாளில் நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள போகிறோம். इसलिए यीशु मसीह के मृत्यु के ऊपर जरा हम अध्ययन करेंगे. ஆகையால் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து தியானிக்க போகிறோம். कई दृष्टिकोण में हम इसको अध्ययन कर सकते हैं. பல கோணங்களில் நாம் இதை தியானிக்க முடியும். लेकिन आज हम लोग 3 विभिन्न दृष्टिकोण में उसको अध्ययन करने के लिए जा रहे हैं. ஆனால் நாம் இந்த நாளிலே 3 கோணங்களில் புதுசா அல்லது வித்தியாசமாக நாம் என்ன செய்ய போகிறோம், அதை தியானிக்க போகிறோம். यीशु मसीह की मृत्यु में 3 प्रकार के लोग शामिल हैं. लोग नहीं बोल सकते हैं, लेकिन कोई दूसरा शब्द नहीं है, इसलिए हम आपको समझने के लिए लोग बोलते हैं. 3 கூட்டம் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் பங்கு கொண்டிருக்கிறது. கூட்டம் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, வேறு வார்த்தை எனக்கு கிடைக்கல. ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஒன்று மனிதன், ஏக் मानव का भूमिका, ஒன்று மனிதனுடைய रोल, दूसरा शैतान की भूमिका, இரண்டாவது பிசாசனுடைய ரோல், तीसरा परमेश्वर की भूमिका, மூன்றாவது தேவனுடைய रोल. इन तीनों को हम समझने के लिए कोशिश करेंगे. இந்த மூன்றையும் நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். पढ़ेंगे हम लोग प्रेरितों के काम 2 अध्याय 23वां वचन. அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரம் 23வது வசனம். उसी यीशु को जो परमेश्वर की ठहराई हुई योजना और पूर्व ज्ञान के अनुसार पकड़वाया गया, तुमने अधर्मियों के हाथ से क्रूस पर चढ़वाकर मार डाला. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். सबसे पहले हम मानव की भूमिका को देखते हैं. எல்லாவற்றுக்கும் முதலாக நாம் மனிதனுடைய ரோல் எங்கே வாசிக்கிறோம். यीशु मसीह के पुनरुत्थान के बाद और उसके स्वर्ग आरोहण के बाद जब पवित्र आत्मा उंडेला गया है 120 लोगों पे, तो कलीसिया का जन्म हुआ. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் பரமேறுதலுக்கு அப்புறமாய் 120 பேர் மேல் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அப்பொழுது உலகத்தில் சபையானது பிறந்தது, திருச்சபையானது பிறந்தது. उस वक्त में जब इन लोग विभिन्न भाषा में बोलने लगे 120 लोग, तो वहां आए हुए यहूदी लोग जो विश्वासी नहीं थे, वे उन लोग को देख करके सोचे और कहे इन लोग मतवाले हैं. 120 பேரும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி பற்பல பாஷைகளை பேசின பொழுது, அப்பொழுது அங்கே உலகமெங்கும் இருந்து வந்திருந்த யூதர்கள், விசுவாசிகள் அல்ல, யூதர்கள்,
அவர்கள் இவர்களை பார்த்து இவர்கள் வெறி கொண்டிருக்கிறார்கள், அதாவது குடித்து வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். उस वक्त में उसके जवाब में, उत्तर में प्रेरित पतरस वहां उन लोग समझाया ये पहला प्रचार है कलीसिया का भी और पतरस का भी, जिसको कहते हैं यीशु मसीह ने पतरस के हाथ में दिया स्वर्ग राज के गुंजिया। गुंजिया मतलब दो, कम से कम दो, मतलब एक से ज्यादा है। सो इन दो गुंजियों में पहला गुंजी का इस्तेमाल अब हुआ है। गुंजी मतलब अधिकार है। अब पहला प्रचार हमारे पतरस ने करके लोगों को विश्वास मिलाया, विश्वास किए, स्वर्ग खुल गया है, वे स्वर्ग के उत्तराधिकारी बन गए मन फिरने के कारण। பேதுரு செய்த முதல் பிரசங்கம் இது, சபையின் முதல் பிரசங்கம் இது. பேதுருவின் கைகளில் ஆண்டவர் இயேசு சொல்லியிருந்தார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. திறவுகோல்கள் என்று சொல்லப்படும் போது ஒன்றுக்கு மேற்பட்டது, இரண்டு என்று இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். பண்டிதர்கள் அப்படி சொல்கிறார்கள். திறவுகோலுக்கு மாத்திரம், திறவுகோல் என்றால் அதிகாரம் என்று பொருள், அத்தாரிட்டி. ஸோ பரலோகத்தில் ஆத்துமாக்களை கொண்டு சேர்ப்பதற்கு தேவன் சபைக்கு கொடுத்த அதிகாரம், பேதுரு கொடுத்த அதிகாரம் முதலாவதா இப்பொழுது பயன்படுத்தப்பட்டது. அந்த பிரசங்கத்தில் எத்தனை பேர் மனம் திரும்பினார்கள்? யூதர்களில் கேட்டவர்களில் அவர்கள் பரலோகத்துக்குள் பிரவேசித்தார்கள், அதாவது பரலோக ராஜ்ய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டார்கள். இதுதான் முதலாவது திறவுகோல் அல்லது முதலாவது முறையாய் அவன் பயன்படுத்தின அதிகாரம் என்று சொல்லலாம். इसमें, इस प्रवचन में वो कहता है आप लोग, मतलब यहूदियों को देख करके कहा यीशु मसीह के क्या किए थे? घात कर दिए, क्रूस में चढ़वा करके घात कर लिए। आप लोग किनके साथ हुए थे? लिखा है अधर्मियों के हाथ से क्रूस पर चढ़वा कर मार डाला। बहुत अच्छा एक शब्द है हिंदी में, चढ़वा करके, चढ़ा करके नहीं, चढ़वा करके। मतलब इन्होंने डिसीजन लिया, किसी औरों के द्वारा उसके क्या किए थे? करवा दिए हैं. இங்கே ரொம்ப அருமையாக எழுதி இருக்குது. என்ன எழுதியிருக்கு என்று பார்த்தால், தமிழில் அவ்வளோ ரொம்ப அழகாக இல்லை, ஹிந்தியில் இருக்குது. தமிழில் என்ன எழுதியிருக்குது? அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று பேதுரு அங்கே இருந்த யூதர்களை பார்த்து சொன்னார். கொலை செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறார், செய்வித்தீர்கள் என்று சொல்லவில்லை, செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதுவும் ரைட்டு தான், ஹிந்தியில் எழுதியிருக்கிறது ரைட்டு தான். தமிழில் என்ன எழுதியிருக்கு? நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னா அது அவர்களுடைய முடிவாக இருந்தது. அவங்க தான் முடிவு எடுத்தாங்க இயேசுவை கொலை செய்யணும்னு சொல்லி. ஆகையினால தமிழில் கொலை செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியில் எப்படி இருக்குது அப்படின்னா, செய்வித்தீர்கள், நீங்க முடிவெடுத்தீங்க. ஆனா யூதர்களாகிய நீங்கள் ரோமருடைய கைகளினால் என்ன செய்தீர்கள்? அதை நிறைவேற்றினீர்கள். सो एक बात यहाँ स्पष्ट है, ஒரு காரியம் தெளிவாக இருக்கிறது. यीशु मसीह की क्रूस की मृत्यु मानव की भूमिका के अनुसार एक घात है, एक हत्या है. மனிதனுடைய ரோல் படி, மனிதனுடைய செயலின் படி அவன்
கொலை செய்திருக்கிறான் இயேசுவை. இயேசுவின் சிலுவை மரணம் என்பது ஒரு கொலை, அதை மனிதன் செய்திருக்கிறான். इसमें दो लोग इसमें शामिल हैं. एक कहता है तुम लोग, मतलब तुम यहूदी लोग. दूसरा है अधर्मियों के हाथों से अधर्मी लोग, जो रोमी लोगों को दर्शाता है. इन दोनों मिलकर के यीशु मसीह को घात कर दिए हैं. இங்கே இரண்டு கூட்டத்தார் இயேசுவை கொலை செய்தார்கள் இணைந்து. ஒன்று நீங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த யூதர்களையும், இன்னொன்று அக்கிரமக்காரருடைய கைகளால் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால அது ரோமர்களையும் குறிக்கிறது. दोनों मिल करके, मतलब बाइबल में सारे मानव जाति को दो झुंड में देखा जाता है, बांट करके का उसका एड्रेस किया जाता. एक है इजराइल लोग, दूसरा गैर इजराइली लोग. बाद में इजराइल लोगों में बंटवारा हो गया. बंटवारा नहीं बोलेंगे, वे आपस में बट गए. तो यहूदी लोग, जो इजराइल के दक्षिण राज्य था, दक्षिण भाग, उन लोग यहूदी कहे जाते हैं, कहा गए थे. वे परमेश्वर को बहुत दिनों तक तो थामे रहे, आखिर वे भी छोड़ दे, वो अलग बात है. तब तक जब तक लोग नहीं छोड़े, तब तक व्यवस्था विवरण के भाग के जितने पुस्तक हैं, यहोशू से लेकर के मलाकी तक सारे ग्रंथ भविष्यवक्ताओं के द्वारा लिखा गया है. सो उनके पास ओल्ड टेस्टामेंट, जिसको हम लोग कहते हैं ओल्ड टेस्टामेंट, वो है हीब्रू, इब्री पवित्र शास्त्र है. உலகத்தில் மனிதர்களை இரண்டு விதமாய் வேதம் பிரித்து அவர்களுக்கு அட்ரஸ் பண்ணுகிறது, செய்தியை கொடுக்கிறது. தேவனுடைய பார்வையில் ரெண்டு விதமான கூட்டத்தார். இந்த ஓல்ட் டைம் ऑफ ओल्ड टेस्टामेंट, नॉट नाउ, पुराने नियम के दिनों में था वो. பழைய ஏற்பாட்டு காலத்தில், இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு இருக்கு ரெண்டு கூட்டம், அது வேற, அது என்ன அப்புறம் சொல்றேன். ஸோ யூதர்கள் இஸ்ரவேல் ரெண்டா பிரிந்த பொழுது, ரெகோபெயாம் காலத்தில், சாலமோன் நாட்களில், சாலமோனுடைய நாட்களுக்கு அப்புறமா வடக்கு தெற்கு என்று பிரிந்தது. தென்பகுதியில் இருந்த கோத்திரத்தார் பெஞ்சமின் கோத்திரத்தார், அப்புறமா யூதா கோத்திரத்தார், இவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஸோ அவர்கள் தேவனை அதிகமான நாட்களாய் பிடித்து கொண்டார்கள். பின்பாக அவர்கள் ஆண்டவரை விட்டார்கள், அது நமக்கு தெரியும். அது வரைக்கும் இவர்களுடைய நம்முடைய பழைய ஏற்பாட்டு, அது அவர்கள் யூத வேதம் என்று சொல்கிறார்கள். பரிசுத்த எழுத்துக்கள் அல்லது வேத வாக்கியம் என்று சொல்லப்படும். அது யோசுவா புஸ்தகத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் எல்லாம் அவர்களுடைய நாட்கள் தான் எழுதப்பட்டது. ஸோ அந்த கோணத்தில் பார்த்தா யூதர்கள் புறஜாதிகள், இஸ்ரவேலர்கள் புறஜாதிகள். இன்னும் கொஞ்சம் நேரம் வரும் பொழுது அது யூதர்கள் புறஜாதிகள் என்று சொல்லுது. ரெண்டு கூட்டம் உலகத்தில் உண்டு, इजराइल और गैर इजराइली, मतलब अन्य जाति. आओ थोड़ा नेरो जाएंगे तो यहूदी और गैर यहूदी, यहूदी और अन्य जाति है. सो जब कभी बाइबल में रोमी आते हैं, उनको कहीं एड्रेस किया जाता है, या यूनानी लोग एड्रेस किया जाता है,
तो इसका मतलब है वे दोनों पूरे अन्य जाति के लोगों को, मतलब सारे गैर यहूदियों को और गैर इजराइलियों को दर्शाते हैं, उनका प्रतिनिधित्व करते हैं. எப்பொழுதெல்லாம் ரோமர்களையோ அல்லது கிரேக்கர்களையோ அட்ரஸ் பண்ணும்போது வேதத்தில் அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு கூட்டம் முழு புறஜாதிகள், அதாவது யூதர் அல்லாத இஸ்ரவேல் அல்லாத எல்லாருமே அவங்க என்ன செய்றாங்க, ரெப்ரசன்ட் பண்றாங்க. सो हम यहां देखते हैं वो कहता है तुम और अधर्मी मिलकर के यीशु को क्या कर दिए, क्रूस में चढ़ा करके घात कर दिए. இங்கே இவர் சொல்லுகிறார், நீங்கள் அதாவது யூதர்களும் அக்கிரமக்காரர் அதாவது ரோமர்களும் சேர்ந்து இயேசுவை கொலை செய்தீர்கள், சிலுவையில் அடித்து. इसका मतलब है यहूदी और रोमी का मतलब है यहूदी और सारे गैर यहूदी. யூதர்கள் ரோமர்கள் என்றால் முழு புறஜாதி இனத்தையும் குறிக்குது, அல்லது யூதர்கள் அல்லாத எல்லாரையும் குறிக்குது. सो यीशु मसीह को क्रूस में चढ़ाना घात है मानव की भूमिका में, जिसमें यहूदी और सारे गैर यहूदी, यहां तक हम लोग भी उसमें शामिल हैं, मिलकर के किए. सारे मानव जाति मिलकर के यीशु मसीह क्रूस में चढ़ाए थे. ये हत्या है. அதாவது யூதர்களும் முழு புறஜாதி இனத்தாரும் என்று சொல்லப்படும்போது நாமளும் அதில் அடங்கும். நாம் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறைந்தோம் என்று சொல்லப்படும் பொழுது நாம் எல்லாருமே சேர்ந்து இயேசுவை கொலை செய்திருக்கிறோம். பகல யகூதி லோக ஆர் ரோமி லோக, முதலாவது யூதர்கள், இரண்டாவது ரோமர்கள். எப்படி இது கொலையாகும்? कैसे ये घात हो सकता?